Hello friends, welcome back to my channel. நான் தான் உங்க டெல்லி தமிழ் பொண்ணு. இன்னைக்கு என்னோட வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. ஃப்ரூட் வச்சு தான் இன்னைக்கு கேக் பண்ண போறேன். பனானா சாக்கோ சிப் கேக் தான் இன்னைக்கு பண்ண போறேன். அந்த கேக் நான் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ மூலமா காமிக்கிறேன். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல 3 பனானா எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பூன் அப்படி இல்லைன்னா மேஷ் பண்ணுறதுக்கு கிடைக்கும், அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேஷ் பண்ணணும். பனானா வந்து நல்லா மேஷ் ஆகணும், அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக மேஷ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கு சேர்த்துக்கிறேன். 1/3 கப் மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன், அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். 1/2 கப் சுகர், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். சுகரும் அந்த எக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனானா கேக் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பபிள்ஸ், சின்ன சின்ன பபிள்ஸ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவு நான் மைதா எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா இதில் வந்து மைதா கலந்ததுனால சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/3 கப் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சாக்கோ சிப் ஏன் சேர்த்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சமாக அதை நம்ம ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து பாருங்கள் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையுமே நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இதில் பட்டர் பேப்பர்லேயும் கொஞ்சமாக நான் பட்டர் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சமாக மேலே கீழேயும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கேக் பேட்டர் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இதில் கேக் மோல்டில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாம் நல்லா செட் பண்ணிக்கலாம். சைட்லேயும் இந்த சைட்லேயும் நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக அது மேலே சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 30 to 40 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 10 மினிட்ஸ் முன்னாடியே நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் செட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் டைம் செட் பண்ணிக்கிறேன். வச்ச உடனே பாருங்கள் 30 to 40 மினிட்ஸ் டைம் செட் பண்ணியாச்சு. எல்லா டைம் ஓகே. இப்போ இது நல்லா பேக் ஆகட்டும். பேக் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான பனானா சாக்கோ சிப் கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே இருந்து அந்த சாக்கோ சிப் போட்டதுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதோட டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீட்டில் பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி கேக்கு. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் நம்ம பண்ணி சாப்பிட்டாலே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. இது நம்ம டீ டைமுக்கோ இல்லைன்னா ஸ்நாக்ஸ் டைமுக்கோ எந்த டைம் வேணால் நம்ம சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயரை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் லேயர் கட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு இந்த கேக்கு. பாருங்கள், நாங்கள் இப்போ ஸ்பாஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே பாருங்கள் இதோட கலர் பாருங்களேன், பார்க்கவே சூப்பராக இருக்குது. எல்லாமே நடுவில் சாக்கோ சிப்
மேலே சாக்லேட் சிப் இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.